ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபாவை தான் காமிக்கிறாங்க. தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவினிங் நம்ம கார்த்திக் தீபாவோட கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அவங்க நம்ம கார்த்திக்காக ஒரு அழகான கிஃப்ட் பண்ணலான்னு இருக்காங்க போல இருக்குது. அப்போது நிறைய கிஃப்ட் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு வராங்க. அதே கடையில் யார் நிற்கான்னா, நம்ம ரம்யா தான் நிற்காங்க. ஸோ ரம்யா பார்த்து தீபா ஆச்சரியப்படுறாங்க. ரம்யா, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க? அதுவா, நான் கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், நீ எதுக்கு வந்திருக்க? அதுவா, என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன், அதான் நானும் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. ஓஹோ அப்படியா, ஹஸ்பண்டுக்கு வைஃப் கொடுக்க போகிறீங்க போல இருக்கே. சரி, அப்படி என்ன கிஃப்ட் வாங்க போகிறேன்? அதுவா, நான் க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து வச்சுருக்கேன், அது நானாவே உருவாக்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் ரம்யா ஆச்சரியப்படுறாங்க. என்னடி சொல்கிற, நீ பண்ணி கொடுக்க போறியா? பின்ன எதுக்கு கடைக்கு வந்த? அதை வீட்டில் வச்சு செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொன்னதும், அதுக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு போகலாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், ஓஹோ ரொம்ப சந்தோஷண்டி, பரவாயில்லையே, எல்லாரும் எப்படியாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் நீ உன் ஹஸ்பண்டுக்காக நீயாவே உருவாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிற. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாரும் கொடுக்குற கிஃப்டை விட நீ கொடுக்க போகிற கிஃப்ட் தான் வேல்யூபிளாக இருக்குங்கிற மாதிரி ரம்யா அந்த இடத்துல தீபாவை பாராட்டினதும் தீபா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரம்யா கிட்டே, சரி நீ எதுக்கு அடி வந்த, நான் எதுக்கு வருவேன், என்னோட ஃப்ரெண்டு கல்யாண நாள், அவளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கா அப்படின்னதும், ஏய் எதுக்குடி அதெல்லாம், நீ சும்மா வர வேண்டியதானே, அது எப்படி பல வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்க்குறேன், அதுவும் அவள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து பார்க்க போகிறேன், அப்போ நான் கிஃப்ட் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா, சரி நான் வாங்கிட்டேன், நான் நிற்கவா இல்லை கிளம்பவா அப்படின்னு தீபா கேட்டதும், நம்ம ரம்யா கேட்டதும் உடனே தீபா, நான் வாரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுடி, நீ கிளம்பு அப்படின்னதும் ரம்யா கிளம்பினதும் இந்த பக்கம் தீபா தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா அதே மாதிரி கார்த்திக்கும் எப்படியாச்சும் ஒரு நல்ல கியூட்டான கிஃப்ட் தான் நம்ம தீபாவுக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கல்யாண ஃபங்க்ஷனுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரியா ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் போட்டோம், நானும் எவ்வளவு திட்டம் போட்டு பார்த்துட்டேன், எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு ஐஸ்வர்யா, இப்போ என்ன தான் பண்றது, இங்க பாரு, இனி ஃபங்க்ஷனை எக்காரணத்து கொண்டோ அத்தை நிறுத்த மாட்டாங்க, நாமளும் பக்தி சென்டிமெண்ட் வச்சு அவங்கள டச் பண்ணி பார்த்துட்டோம், ஆனா அவங்க வீட்டையே மாத்திட்டாங்கன்னா யோசிச்சு பாரு, இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க, அதனால இனி ஃபங்க்ஷனை நம்ம நிறுத்தக்கூடாது, இதுக்கு காரணமான ரம்யாவை தான் நிறுத்தணும். என்ன சொல்ற ஐஸ்வர்யா? ஆமா, ரம்யாவை எப்படியாச்சும் நான் வரவிடாம பண்ணிடுறேன், ஒருவேளை ரம்யா அங்க மீறி வந்தாலும் அவ கார்த்திகை பார்க்க கூட, அதை பார்க்க விடாம பண்ற விஷயம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னதும் ரியாவும் சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா தீபா நம்ம கார்த்திக்காக ஒரு கிஃப்ட் யோசிச்சு வச்சிருப்பாங்க. சோ அது ஒவ்வொன்னா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா நேரா கார்ல வந்துட்டு இருக்கும் போது நம்ம ரம்யா கார் ரிப்பேர் ஆகுற அளவுக்கு பண்ணிடுறாங்க ஐஸ்வர்யா. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சு